குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டில் செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.1ல் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இன் த ஃபாலோவிங் டேபிள் ஃபார் த சர்க்கிள்ஸ் வித் ரேடியஸ், டயாமீட்டர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். நம்பர் 1, சீரியல் நம்பர் 1. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர், டயாமீட்டர் கொடுக்கல, சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம டயாமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும். பார்க்கலாங்களா? ரேடியஸ் r = 15, டயாமீட்டரும் கொடுக்கல, சர்க்கம்ஃபரன்ஸும் கொடுக்கல. நமக்கு டயாமீட்டரோட ஃபார்முலா என்ன? டயாமீட்டர் = 2r யூனிட்ஸ். 2 எடுத்துக்கிறோம். 2 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளவு? 15 சென்டிமீட்டர். 2 இன்ட்டு 15. 2 இன்ட்டு 15 எவ்வளோ வரும்? 30. 5 2s are 10, 0 ரிமைனிங் 1, 1 2s are 2, ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ 30 சென்டிமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன நமக்கு? 2πr யூனிட்ஸ். 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்னென்னா 22/7 இன்ட்டு 15. இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள். 2 இன்ட்டு 22 எவ்வளவு? 44. 44 இன்ட்டு 15 இதை நம்ம இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 660 கிடைக்கும். இந்த 660யை நம்ம டிவைட் பை 7 கொடுக்கணும். 9 7s are 63. அதில் பேலன்ஸ் 3 இருக்குது. 0வை கீழே இறக்கிக்கிறோம். 4 7s are 28. 30ல் 28 போச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்குது. ஸோ நம்ம பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கணும். 7 2s are 14. 20ல் 14 போச்சுன்னா பேலன்ஸ் 6 இருக்கும். பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். 8 7s are 56. பேலன்ஸ் நமக்கு 4 இருக்குது. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் நமக்கு போதும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 94.28 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸோட ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். நமக்கு ரேடியஸும் கொடுக்கல, டயாமீட்டரும் கொடுக்கல, சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க 1760 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரேடியஸும் டயாமீட்டரும் கண்டுபிடிக்கலாமா? ரேடியஸும் டயாமீட்டரும் நமக்கு கொடுக்கல, சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ மட்டும் இருக்குது. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? 2πr = 1760 சென்டிமீட்டர் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் r = இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம். 1760 டிவைடட் பை 2 இன்ட்டு 22/7 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். 1760 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22. இதை நம்ம இப்போ இன்ட்டு பண்ணலாம். 22 11ஆல் டிவைட் ஆகும். 22 2 11s are 22. அதே மாதிரி 1760 எவ்வளோவால் டிவைட் ஆகும்? 1160 நம்ம 11th டேபிளில் போடுறோம். 1 11s are 11, பேலன்ஸ் 6 இருக்குது. அந்த 6ஐ கீழே கொண்டு வந்துடுறோம். 6 11s are 66 இருக்குது. இந்த 0வை நம்ம மேலே கொண்டு போயிடுறோம். அப்போ நமக்கு 160 இருக்குது. 160. 2 11s are 22 and 160. இதை செகண்ட் டேபிளால் நம்ம திரும்ப டிவைட் பண்ணுறோம். 1 2s are 2, 4 2s are 8 2s are 16. திரும்ப அந்த 0 அப்படியே எடுத்துக்கிறோம். தென் இங்கே ஒரு 2 இருக்குது. இதை டிவைட் பண்ணோன்னா 1 2s are 2, 4 2s are 8. 4 பேலன்ஸ் இருக்க 0வை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு இதில் என்ன வேல்யூஸ் மீதி இருக்குன்னா 40 இன்ட்டு 7 இருக்குது. 40 இன்ட்டு 7 இதை நம்ம இன்ட்டு பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 0 இன்ட்டு 0 0, 4 7s are 28. இப்போ ஆரோடைய வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சா? 220 சென்டிமீட்டர். இதுதான் ரேடியஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிப்போமா? டயாமீட்டரோட ஃபார்முலா என்னென்னா 2r
2 இன்ட்டு ரேடியஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 280. அந்த 280 எழுதிக்கிறோம். 280 இன்ட்டு 2 எவ்வளவு 0. 8 2s are 16. 6 ரிமைனிங் 1 இருக்குது. 2 2s are 4 ரிமைனிங் 1 இருக்கிறதுனால 5. இப்போ டயாமீட்டர் வந்து நமக்கு 560 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். நமக்கு ரேடியஸும் கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுக்கல. இதில் என்னென்னா டயாமீட்டர் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா. ரேடியஸ் நமக்கு கொடுக்கல, டயாமீட்டர் 24 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸும் கொடுக்கல. ரேடியஸில் ஆர் ஈக்குவல் டு d/2 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். டயாமீட்டர் 2 டைம்ஸ் வந்து ஆர், அதை தான் வந்து நம்ம d/2ன்னு சொல்லுவோம். ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து 24 கொடுத்துருக்காங்க. 24 டிவைடட் பை 2 எவ்வளவு, 24 டிவைடட் பை 2 1 2s are 2, இங்கே 1 2s are 2, 2 2s are 4, 12. ஸோ ஆர் ஈக்குவல் டு 12 மீட்டர்னு நம்ம எழுதுக்கணும். நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, 2πr யூனிட்ஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன 22/7, ஆரோட வேல்யூ என்ன நமக்கு 12 மீட்டர். ஸோ இந்த மூணையும் எடுத்துக்கிறோம். 22 இன்ட்டு 2 எவ்வளவு நமக்கு 44. 44 இன்ட்டு 12 எவ்வளவு, இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 528 கிடைக்கும். அந்த 528 7ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 7s are 49, பேலன்ஸ் 3 இருக்குது. இந்த 8 கீழே கொண்டு வந்துடுறோம். 38 5 7s are 35. ஸோ பேலன்ஸ் 3 இருக்குது. பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 4 7s are 28, பேலன்ஸ் 2 இருக்குது. 2 7s are 14. ஓகேவா. பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 2 வேல்யூ இருந்தால் போதும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 75.42 மீட்டர். இதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸோடைய வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். டயாமீட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ். டேக் வேல்யூ வந்து பையோட வேல்யூ 22/7 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க கீழே. நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து வேல்யூ பையோட வேல்யூ என்னென்னா 22/7 தான் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் சம்மில் 3 டிவிஷன் இருக்குது, 1 2 3ன்னு. அதை 3 நம்ம பார்க்கலாம். ஓகேவா. சொல்யூஷன் பார்க்கலாமா. d = 70 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டயாமீட்டரோட ஃபார்முலா வந்து πd யூனிட்ஸ். d ஈக்குவல் டு 2rன்னு சொல்லுவோம். அதை தான் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர் d எழுதியிருக்கோம். நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் தான் வந்து டயாமீட்டருக்கு வரும். ஸோ அதனால் அந்த d வந்து நம்ம எழுதிக்கிறோம். இதனுடைய ஃபார்முலா வந்து πd யூனிட்ஸ். பையோட வேல்யூ என்ன 22/7. d என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 70 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 22/7 × 17 எழுதிக்கிறோம். இப்போ இதை வந்து 22/7 × 70 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 7s are 7, 10 7s are 10 வரும். இப்போ 22 × 10 என்ன வரும் 220. இதுதான் நமக்கு ஆன்சர் 220 சென்டிமீட்டர். இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டயாமீட்டருடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் d = 56 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு πd யூனிட்ஸ். பையோட வேல்யூ வந்து நமக்கு 22/7. d என்ன 56 கொடுத்துருக்காங்க. 22/7 × 56. இது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். 1 7s are 7, 8 7s are 56. அப்போ 22 × 8 உடைய ஆன்சர் என்ன வரும் 176 மீட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் d = 28 mm மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன எழுதணும்னா சொல்யூஷன் வந்து டிஃப்ரென்ஸ் சர்க்கிள் இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸில் சீல வந்து அதனுடைய ஃபார்முலா என்னென்னா πd யூனிட்ஸ். பையோட வேல்யூ என்ன நமக்கு 22/7 × 28. இப்போ வந்து இதை நம்ம இன்ட்டு பண்ணோம்னா 1 7s are 7, 4 7s are 28. 22 × 4 எவ்வளவு நமக்கு வந்து 88.
2 4s are 8, 2 4s are 8. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 88. ஸோ 88 மில்லிமீட்டர். இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். இந்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸில் 2 சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.